தயவுசெய்து இந்த வீடியோ வந்து யாருக்காவது 6 அறிவு குறைவாக இருந்துச்சு அவங்க பார்க்காதீங்க இந்த வீடியோவை. 6 அறிவுக்கு மேலே இருந்தால் பாருங்கள், 6 அறிவு இருந்தால் பாருங்கள். அப்படியே பூ மாதிரி பெட்டில் கொண்டு போய் போட்டேன்னு சொன்னார். யார் சொன்னது? யார்? மனசொல்லிக்காரன். உடனே கோர்ட் வரைக்கும் போனீங்க. 1 லட்ச ரூபா வந்து அவர் அபராதமே கிட்டத்தட்ட கட்டினார்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. நான் கேட்குறதுன்னு கேட்டால், இந்த விஷயத்தில் த்ரீஷா வந்து வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டு என்னையும் விஜய் அவர்களும் இணைச்சி பேசாதீங்க. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லுங்கள். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசிக்கிறீங்க. இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் ரசிக்கிறாரோ இல்லையோ, த்ரீஷா ரசிக்கிறாங்க. விஜய் அவர்களையும் இவங்களையும் சேர்த்து வந்து இணைச்சி பேச ரசிக்கிறாங்க. ஏங்க, நயினார் நாகேந்திரன் பேசும்போது பேசுகிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. வந்து மன்சூர் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. விஜய் அவர்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை மூலமாக விஜய் அவர்களை ஸ்டாப் பண்ண முடியும். யாரும் அந்த நடிகை என்னை மையப்படுத்தி பேசினா நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டால் போதும், விடலை. அதே சமயத்தில் த்ரீஷாவும் கூட நான் சொல்கிறேன், என்னையும் விஜயை மையப்படுத்தி யாராவது இது மாதிரி வந்து பேசுனீங்கன்னு சொன்னால் மனுஷர்களுக்கான விஷயத்தில் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இவங்க வாயை திறந்து பேசணும்னு சொல்கிறீங்களா? இதுக்கு அறிக்கை விடணும் சார். நீங்கள் வாயை திறந்து பேசுறது சார். உங்களை பற்றி அசிங்கமாக பேசலாம். இல்லை கொச்சையாக பேசுறதுன்றது வேற, ஆபாசமா பேசுறது பாருங்க. எப்படி பேசினாலும் உங்களை பற்றி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்களா சார்? நீங்கள் என்ன செய்யணும்? விஜய் இப்போ வந்து கேட்டால் ஒரு ஸ்டேட்டஸ் மாறின உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டால், இது நமக்கு வேணாம், இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது மைனஸ், நமக்கு அரசியல் ரீதியாக மைனஸ்ன்னு நினைக்கிறாரு விஜய். ஆனால் அவராவது வந்து ஒரு அறிக்கை விட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் அது அப்படி அவர் அறிக்கை விட்டாலும் அது பேசும் பொருளாகும். ஏன் பேசும் பொருளாகும் கேட்டால், அன்றைக்கி வந்து நீங்கள் எப்படிங்க கல்பாத்தி கல்யாணத்துக்கு கொண்டு போனீங்க, அன்றைக்கி எப்படிங்க நீங்கள் வந்து அஜித்தோட அவங்க அம்மா சாவுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு போயிடும். அப்போ அவரால் வந்து கேட்டால் இதை இக்னோர் பண்ணிவிட்டு இதை தவிர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏன்னா அரசியல் ரீதியாக மைனஸ் ஆகுதுன்ட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க கேட்டால் அதை எடுக்கிறாங்க. சரி, இவ்வளோ கைது பண்ணுறாங்களே, வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டுக்க முடியாதா? இப்போ இதுக்கு மூலையாக செயல்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உட்பட அங்கே இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? த்ரிஷா கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போ தான் கேஸ் ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இது யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அங்கே இருக்க கட்சி நிர்வாகிகிட்ட வாங்கி கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி பேசி அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நிற்காது. நேரடியாக யார்? த்ரிஷா தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப அந்த பாப்பா மெனக்கட்டு தேடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குரலில். பாப்பான்னா யார்? நிவேதா பெத்ரா சொல்கிறேன். பாப்பா நான் எப்போவும் மரியாதையாக சொல்கிறது சில நேரத்தில். அன்றைக்கி வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து வீடு வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு பேசு. அன்றைக்கி இந்த புறங்குறாமை அந்த குரலை வந்து அன்றைக்கி சொல்லியிருக்கணும்ல, ஊரே பேசு. என்னென்னு நிவேதா பெத்ராஜ் வீடு வாங்கி கொடுத்தாரு, கார் ரேஸ் வந்து அவங்களுக்காக நடத்தினார். அன்றைக்கி இந்த குரலை சொன்னாங்களா அந்த அம்மா? வணக்கம். பிரதமர். நிவேதா பெத்ராஜ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ட்வீட் போட்ட சமயம் வந்து உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த ஒரு சமயம். அதில் வந்து ஒருத்தங்க இல்லாதப்போ உங்களை புறங்குறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பொருள். அது இப்போ உதயநிதியே எதிர்த்து அந்த பாப்பா மெனக்கட்டு தேடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குரலை. பாப்பான்னா யார்? நிவேதா பெத்ராஜ் சொல்கிறேன். பாப்பா நான் எப்போவும் மரியாதையாக சொல்கிறது சில நேரத்தில். ஆனால் ரொம்ப தேடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குரல் வந்து மெனக்கட்டு தேடி இருக்கு. ஏன்னா புறங்குறாமை வந்து பல குரல் இருக்குது. பட் இந்த குரல் தேடினது வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு தேடி இருக்கு, தேடி இதை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. பட்டு புறம் பேசுறதுன்றது கூட இது கூட ஒரு புறம் பேசுறது தானே. அவங்க குரலில் எனக்கு தெரிய வருது என்னென்னா, நேரடியாக எதையும் சொல்லாமல் ஒரு குரல் போடும்போது, அந்த சமயோசிதமாக போடும்போது அதுவும் கூட நீங்கள் யாரையோ ஒருத்தர் வந்து புறங்குறது தானே. இல்லை, எனக்கு என்னென்னா உதயநிதியை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறாங்களே, எப்படி அது விமர்சனம்? நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்? நம்ம விலங்கலையே. ஆதரவாக எதிர்ப்பானே தெரியும். ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுன்னு அப்படி சொல்லிட முடியாதுல்ல. புறங்குறாமைன்றது வந்து ஒருத்தர் புறங்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீஷாவை மென்ஷன் பண்ணி இவர் சொன்ன அந்த தண்ணி ஓமை இருக்கு இல்லையா, தண்ணி ஓமை அது, அதை வச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது வந்து இதுக்காக தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொதுவாக குரல் போட்டுட்டு ஒரு செய்தியை போட்டுட்டு குரல் போட்டாங்கன்னா நம்ம பொருத்தி பார்க்க முடியும். பிளைனாக போட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் பரவலாக ஒரு கருத்து இருக்க தான் செய்யுது. உதயநிதி என்ன தான் வந்து நான் மனைவியோடு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரே மனைவியோடு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் என்ன தான் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நிவேதா பெத்ராஜுக்காக வந்து கார் ரேஸ் நடத்தினார், நிவேதா பெத்ராஜுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாருன்ற செய்திலாம் இருக்கும்போது
அன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும். எந்த ஸ்டேட்மெண்ட்டை? புறங்குறாமை. புறங்குறாமை இல்லைப்பா. அன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். நான் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணுன்ற. நான் என்னைக்கு சொல்லியிருக்கணும்? நிவேதா பெத்ராஜ் வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சில பேர் பேசினாங்க. அப்புறம் கார் ரேஸே வந்து நிவேதா பெத்ராஜுக்கு தான் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க, அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க, நான் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பேசியிருக்கணும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, அப்போ பேசியிருக்கலாம். எப்போ சொல்லுங்கள்? எப்போ சொல்லுங்கள்? நைட்டு ஒரு தடவுனார்ல, செல்ஃபோனை தடவும் போது ஒரு ரீட்வீட், அந்த அதான் ரீட்வீட், அதான் அந்த துணை முதலமைச்சர் ஐடியில் போயிட்டு ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் தானே அவங்க, ஏதோ இது ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க, அது என்ன கன்றாவே தெரில, இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சர் அது பண்ணும்போது எல்லாரும் தடவர் தான் நைட்டில், சரிங்களா? அது வந்து உதயநிதி தான் தடவினார்னு அவர் மட்டும் சொல்ல முடியாது. சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரீலில் தானாகவே வருது இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி, இல்லையா? நம்ம செட்டப்பே அப்படி தானே இருக்குது இந்த ஃபோனில். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அங்கே வருது இல்லை, அது எப்படி தெரியுது? ஒட்டா கேட்குது ஃபோனு. யாரை பற்றியாவது பேசுனா அவங்கள வந்து காட்டுது இல்லை. ஒரு நடிகை பற்றி பேசுனா அந்த நடிகை காட்டுது இல்லை. அது மாதிரி எதை பற்றி பேசணும், வந்து ஒரு அரசியல்வாதி பற்றி பேசினா அவரை காட்டுது நமக்கு. அப்படி தான் செட்டப்பே இருக்குது, ஃபோன் செட்டப்பே அப்படி தான் இருக்குது. ஸோ எதுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன்னா, எந்தெந்த சூழ்நிலையில் எதை சொல்லணுமோ அதை சொன்னால் தெரிய வரும். இப்போது ஒரு காலத்தில் பேசப்படுது, அன்றைக்கி உங்களுக்கு திருக்குறளே கிடைக்காம போயிடுச்சா? அன்றைக்கி வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து வீடு வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு பேசு, அன்றைக்கி இந்த புறங்குறாமை அந்த குரலை வந்து அன்றைக்கி சொல்லியிருக்கணும்ல, ஊரே பேசு என்னென்னு, நிவேதா பெத்ராஜ் வீடு வாங்கி கொடுத்தாரு, கார் ரேஸ் வந்து அவங்களுக்காக நடத்தினார். அன்றைக்கி இந்த குரலை சொன்னாங்களா அந்த அம்மா, இந்த பாப்பா? இல்லை, இன்றைக்கி இந்த குரல் போட்டது உதயநிதிக்கு எதிராக ஆதரவா? அது நமக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. எதிராக மாதிரி இருக்குது, எதிராக மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க அதிகாரத்துலலாம் கூட கூட மதிக்க மாட்டாங்களா? அப்படின்னு கிடையாது. இது வந்து மனக்கசப்புகள் எப்போ வரதானே செய்யும். இப்போது த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் வந்து இக்னோர் பண்ண, அதை ஒதுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. யாரை? விலகிட்டாருன்னு சொல்கிறாங்க த்ரிஷாவை. ஆனால் மனித உறவுகளே அப்படி தானே, இன்றைக்கி நட்பாக இருக்கும், நாளைக்கு வந்து பகையாக மாறும். அது இயல்பாக நடக்கிறது தானே, எல்லா மனித உறவுகளும் சொல்கிறதாங்க. எத்தனை அண்ணன் தம்பிங்க வந்து சொத்துக்காக சண்டை போடாமல் இருக்கிறாங்க, கோர்ட் வாசலில் போய் நிற்காமல் இருக்கிறாங்க. ஏன் அம்மா கணவன் மனைவி எத்தனை பேர் வந்து சண்டை போட்டு கோர்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க? மனித உறவுகளே விசித்திரமானது தானே. என்றைக்கும் நிலையான அன்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. சில பேர், எங்கேயோ ஒருத்தர் இல்லை, எங்கேயோ சில பேர் இருக்கிறாங்க, இல்லை பல பேர் இருக்கிறாங்க, இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து முறையில் இருக்கிறாங்க. அப்படி எடுத்துங்க, பல பேர் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அக்கா தம்பி, கணவன் மனைவி, இப்படி பல பேர் இருக்கிறோம். ஆனால் சில பேர் வந்து முரண் வரதானே செய்யுது. அப்போது உறவுகள், ரத்த உறவுகளுக்குள்ளே வந்து சிக்கல் வரும்போது உறவுகளில் நண்பர்கள் வரக்கூடாதா என்ன? இன்றைக்கி நண்பர் நாளைக்கு பகையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூகம் அப்படி இருக்குது, பொருளாதார அழுத்தம் அப்படி இருக்குது. என்ன செய்ய முடியும்? இது இன்றைக்கி ஆரம்பிச்சுதா? இது இன்றைக்கி ஆரம்பிச்சது கிடையாது. கற்காலத்திலே வந்து காட்டு மிராண்டியாக இருக்கும்போதே வந்து அப்போதான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு கதை தானே, அது அன்னையிலும் தொடருது, அவ்வளோதான். இப்போ உதயநிதியுடைய கைதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா என்ன பிரதமரா, த்ரிஷா என்ன முதலமைச்சரா, அவரை சொன்னால் கைதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லையா? த்ரிஷாவுக்காக தான் இந்த கைதா, இல்லை பெண்களை வந்து இழிவுபடுத்துறது பேசினாருக்காகவா? இது நான் சொன்னால், இந்த கைதியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ வந்து யாருக்காவது 6 அறிவு குறைவாக இருந்துச்சு அவங்க பார்க்காதீங்க. இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 6 அறிவு குறைவாக இருக்கும், 6 அறிவுக்கு மேலே இருந்தால் பாருங்கள், 6 அறிவு இருந்தால் பாருங்கள். இதை பலரும் பேசுகிறத நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் அப்படியே குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரு பக்கம் வந்து உதயநிதிக்கு ஆதரவாக பார்க்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசுக்கும் விஜய்க்கு ஆதரவாக பார்க்கலாம் சில பேர். இதை அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு அரசியல் ஞானத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது நல்லா தெரியும். உதயநிதி மீது போடப்பட்ட அந்த செக்ஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாம் பெயிலபிள் செக்ஷனாக இருந்தால் கூட இது நிற்காதுன்னு தெரியும். அப்படியே சிறையில் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு எழுச்சி இதெல்லாம் ஏற்படும்ன்றது இது ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? சிறையில் தூக்கி வச்சாலே, சிறையில் போயிட்டு வந்தவங்கெல்லாம் பெரிய தலைவராக தான் இருக்கிறாங்க.
யாராவது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தூக்கில் தொங்கிட்டாங்களா அரசியல்வாதிகள்? ஐயோ என்னை சிறையில் போட்டாங்க, எனக்கு அசிங்கமாகிடுச்சு, அவமானமாகிடுச்சு. இது இன்றைக்கி ஆரம்பிச்சது கிடையாது, அது நேரு காலத்திலே ஆரம்பிச்சது. சிறையில் இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகளை சிறையில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஊழல் வழக்கிலேயே போயிட்டு வந்துட்டு சிறைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோலச்சுரவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், ஜெயலலிதா வின் பண்ணாங்களே. அதை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இது தெரியும் உங்களுக்கு. இந்த வழக்கில் அதுவும் உள்ள தூக்கிலாம் வைக்க முடியாதுன்னா தெரியும். ஆனால் சொத்த வழக்கு இது, புரியுங்களா? இது வந்து சொத்த வழக்கு இது. அப்போ எதுக்காக தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்குது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல. ஜான் ஆரோக்கியம் ஒரு கல்ல 4 மாங்காய் அடிக்கிறாள். எனக்கு தெரியும். முதல்ல என்ன, சீமான் அவர்கள் 2 வழக்கில் ஜெயிக்கிறாரு நீதிமன்றத்தில். 2 வழக்குகள். ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும், கரூர்லேருந்து வேலைவாய்ப்பு வழங்குறது. அது பெரிய பேசும் பொருளாகுது. இன்னொன்று பிஸ்மி மீது போடப்பட்ட வழக்கு, அவதூறாக யாரையும் பேசக்கூடாது சொல்லி போட்டுருக்கு. பாருங்கள், ஒரு கட்சியோட தலைவர் அவரே அவதூறு வழக்குன்னு சொல்லி போட்டு ஒருத்தரை கைது பண்ணணுன்ற அளவுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பே வழங்குது. சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத தலைவர்னு சொல்லுது. ஸோ இது வந்து பெரிய பேசும் பொருளாக ஆகுது மக்கள் மீது. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் மேடையில் பிடிச்சி உற்சாகமாக பேசுகிறாரு, அதில் சில கேள்விகள் எழுப்புறாரு. அது விஜய்க்கு எதிரான கேள்விகள். அதில் கேள்வி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியை தாண்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது, அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அப்போ அங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுதுன்னு கேட்டால் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேட்ரை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. இது எல்லாமே போன வாரம் நடக்கிற விஷயம். அப்படியே இந்த பக்கம் வாங்க. கொளத்தூரில் வந்து இவங்க ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு ஜெயிச்சதே போலியாக தான், இவிஎம்ல குளறுபடி பண்ணி தான் வந்து ஜெயிச்சாருன்னு சொல்லி அது கிட்டத்தட்ட அவருக்கு ஆதாரப்பூர்வமாக செய்தி வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அது ஆளுங்கட்சிக்கும் வந்து செய்தி போகுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அதே கமிஷனர் தான் அன்றைக்கும் எலெக்ஷன் கமிஷனில் வேலை செஞ்சவர். ஸோ அதனால் அது பெரிய பேசுவாங்க. உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அப்போ வந்து மீண்டும் வந்து ஸ்டாலின் வந்து சட்டசபைக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. இப்படி ஒரு பரபரப்பு இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலை தான் என்ன சார் கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை பேசும்போது திரிஷான்னு ஒரு வார்த்தை வரும்போது அந்த தண்ணீர் மைய எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா, இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எழுப்பின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க விமர்சனம் பண்றது விஜய் அவர்கள் எவ்வளவு விமர்சனம் பண்ணுங்க, நீங்க தனிப்படை விமர்சனம் விஜய் அவர்களை பண்ணுங்க. ஆனா பேச முடியாத சூழல் கூட திரிஷாவை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து மோசமானோடா இல்ல. இது முடிச்சாரு என்னன்னா, இப்ப திரிஷா அவர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் தான். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்று தனிப்பட்ட முறையில் அவங்க காயப்பட்டிருக்காங்களா, அவங்களால இது எப்படி அவங்க பேச முடியும், ரியாக்ட் பண்ண முடியும்? அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. நியாயமா பேசுங்க. மணி சொன்னார், கனி சொன்னார்னு ஒரு விஷயம் நான் ஒன்று கேட்குறேன். பேச முடியாதுன்னு நான் ஊமை ஆயிட்டாங்க. நான் கேட்குறேன், ஏங்க நயினார் நாகேந்திரன் பேசும்போது பேசுகிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. வந்து மன்சூர் அலிகான் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. விஜய் அவர்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை மூலமாக விஜய் அவர்களை ஸ்டாப் பண்ண முடியும். யாரும் அந்த நடிகையை என்னை மையப்படுத்தி பேசினா நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டால் போதும், விடலை. அதே சமயத்தில் திரிஷாவும் கூட நான் சொல்கிறேன், என்னையும் விஜயை மையப்படுத்தி யாராவது இது மாதிரி வந்து பேசுனீங்கன்னு சொன்னால் மனுஷர்களுக்கான விஷயத்தில் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இவங்க வாயை திறந்து பேசணும்னு சொல்கிறீங்களா? இதுக்கு அறிக்கை விடணும் சார். நீங்கள் வாயை திறந்து பேசுறது சார். உங்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க. இல்லை கொச்சையாக பேசுறதுன்றது வேற, ஆபாசமா பேசுறது பாருங்க. எப்படி பேசினாலும் உங்களை பற்றி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கல்ல சார். நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரன் விஷயத்திலேயே இவங்க வந்து நான் சேர்ந்த கேட்டால் வந்து ஒரு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க, அவ்வளோதானே தவிர பெருசாக வந்து வார்னிங்லாம் கொடுக்கல. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பூ மாதிரி பெட்டில் கொண்டு போய் போட்டேன்னு சொன்னார். யார் சொன்னது? யார்? மன்சூர் அலிகான். உடனே கோர்ட் வரைக்கும் போனீங்க. 1 லட்ச ரூபா வந்து அவர் அபராதமே கிட்டத்தட்ட கட்டினார்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. நான் கேட்குறதுன்னு கேட்டால் இந்த விஷயத்தில் திரிஷா வந்து வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டு என்னையும் விஜய் அவர்களும் இணைச்சி பேசாதீங்க ஏன் சொல்லலை? ஏன் சொல்லுங்கள். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசிக்கிறீங்க, இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் ரசிக்கிறாரோ இல்லையோ, திரிஷா ரசிக்கிறாங்க. விஜய் அவர்களையும் இவங்களையும் சேர்த்து வந்து இணைச்சி பேச ரசிக்கிறாங்க. நடுராத்திரியில் எந்த நடிகரோட சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி பர்த்டே நீங்கள் சொன்னீங்க கேக் வச்சு, சொல்லுங்கள். இதை வந்து இப்படி இணைச்சி பேசுகிறத நீங்கள் விரும்புகிறீங்க. விஜய் இப்போ வந்து கேட்டால் அவர் ஸ்டேட்டஸ் மாறினவுடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது நமக்கு வேணாம், இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது மைனஸ், நமக்கு அரசியல் ரீதியாக மைனஸ்ன்னு நினைக்கிறாரு விஜய்.
ஆனால் அவராவது வந்து ஒரு அறிக்கை விட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் அது அப்படி அவர் அறிக்கை விட்டாலும் அது பேசும் பொருளாகும். ஏன் பேசும் பொருளாகும் கேட்டால், அன்றைக்கி வந்து நீங்கள் எப்படிங்க கல்பாத்தி கல்யாணத்துக்கு கூட்டு போனீங்க, அன்றைக்கி எப்படிங்க நீங்கள் வந்து அஜித்தோட அவங்க அம்மா சாவு கூட்டு போனீங்க அப்படின்னு போயிடும். அப்போ அவரால் வந்து கேட்டால் இதை இக்னோர் பண்ணிவிட்டு இதை தவிர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏன்னா அரசியல் ரீதியாக அது மைனஸ் ஆகுதுன்ட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க கேட்டால் அதை எடுக்கிறாங்க. அதை எடுக்கும்போது யார் வந்து இது தாக்குதல் கொடுக்கணும்? இப்போ இந்த கேஸில் மைனஸ் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், உள்ளத்துக்கு வைக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? மேஜிஸ்ட்ரேட் கேட்பார், சரி யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? த்ரிஷா பாதிக்கப்பட்டாங்க, எங்கே அவங்க கம்ப்ளைண்ட்டு? எங்கே அவங்க கம்ப்ளைண்ட்டு? பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் கேஸ் நிற்காது சார். ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சரி இவ்வளோ கைது பண்ணுறாங்களே, வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிருக்க முடியாதா? இப்போ இதுக்கு மூளையாக செயல்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உட்பட அங்கே இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? த்ரிஷா கிட்ட கேட்டிருப்பாங்க. உள்ளபடி தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் கேட்டு அப்போ தான் கேஸ் ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இது யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அங்கே இருக்க கட்சி நிர்வாகிகிட்ட வாங்கி கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி பேசி அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நிற்காது. நேரடியாக யார்? த்ரிஷா தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ த்ரிஷா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கினா தான் நிற்கும். அப்போ அது பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேஸில் தூக்கி உள்ள வைக்க முடியாது தெரியும். அப்போ இந்த இடத்துல இந்த வழக்கு தொடுத்தது மூலமாக வந்து ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் சீமானுடைய அந்த கேள்விகள், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷன். ரெண்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சட்டசபை. அப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயத்தில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கணும். ஒரு ஐயோ பார்த்தீங்கன்னா உதயநிதியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, உதயநிதியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அப்போ ஒரு பயம் இருக்கும் அப்படின்றதுக்காக மூணாவது காரணம் அது. நாலாவது காரணம் கேட்டிங்கன்னா, த்ரிஷாவை மையப்படுத்தி இனிமேல் யாராவது பேசுறீங்கன்னா அதை பார்த்துங்க, உதயநிதியை தூக்கி உள்ள வச்சு. த்ரிஷா இதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வரீங்க? த்ரிஷா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் சார். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது அவங்க விரும்புகிறாங்க. விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இணைச்சி பேசுகிறத த்ரிஷா விரும்புகிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் இங்கே இவ்வளோ சார் நேஷனல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கு சார். ஆமாம். ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடாது? வார்னிங் கொடுத்தா நீங்கள் அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க சார். வார்னிங் கொடுத்தா நீங்கள் அப்புறம் பேச மாட்டீங்க. ஆனால் அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. த்ரிஷா விரும்புகிறாங்க, அப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வேற ஒரு நடிகரை இணைச்சி பேசுங்க, வேற ஒரு நடிகரை இணைச்சி பேசுங்க, இந்நேரம் அவங்க ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இல்லை மன்சூர் அலிகான், அவரு நடிகர் தானே மன்சூர் அலிகான், அவர் மேலே எப்படி பாஞ்சாங்க? த்ரிஷாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பண்ண முடியும். ஏன் விஜய் அவர்கள் கூட பண்ண முடியும். விஜய் அவர்கள் ஏன் பண்ணாமல் இருக்காருன்னா, விஜய் அவர்கள் இப்போ வந்து ஒரு அறிக்கை விட்டு முதலமைச்சர் பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் பண்ணார்னா அது இன்னும் பேச பொருளாகும். கேள்வி வரும், அன்றைக்கி எப்படி நீ கூப்பிட்டு போனேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாவுக்கு கல்யாணத்துக்குலாம் எப்படி கூப்பிட்டு போனேன், எதுக்காக கூப்பிட்டு போனேன், வேறு நடிகை எவ்வளோ பேர் இருக்கிறான், அப்படிலாம் வரும். ஆனால் த்ரிஷா நினச்சாங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் த்ரிஷா அதை பண்ணலை. காரணம் கேட்டால் அவங்க விரும்புகிறாங்க விஜய் அவர்களையும் இவர்களையும் சேர்த்து இணைச்சி வந்து பேசுறது அவங்க விரும்புகிறாங்க. வேற என்ன? உங்களுக்கு அசிங்கம் அவமானம் இல்லை, யார் வேணால் பேசட்டும் சார். ஜென்ரலாக ஒரு அறிக்கை விடுங்க, என்னையும் முதலமைச்சரையும் குறித்து யாரும் வந்து இணைச்சி பேசாதீங்க, பேசுனீங்கன்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பேன். ரெண்டே லைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. காரணம் அவங்க விரும்புகிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதா சார்? அப்போது இந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமியோட வீகப்படி கேட்டால் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் அதை மடைமாற்றம் செய்யணும். சீமான் மீதான அந்த ட்ரெண்ட் செட் ஆகுது, டிவிகே என்டிகேன்றது. அடுத்தடுத்து 2 வழக்கில் வெற்றி பெறுறாங்க. ஐயோ வந்து ஒரு அரசாங்க தரப்புலேயே லீகல் டீம் வந்து வீக்காக இருக்குப்பா, பார்ப்பா 2 கேஸில் வின் பண்ணிட்டாங்கன்னு மக்கள் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான் வந்து சில கேள்விகள் கேட்குறாரு. இந்த பக்கம் இவிஎம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்மால் பண்ணிட்டாங்கன்னு ஆயிடுச்சு. புரியுதா சொல்கிறது? இவர் விஎஸ் பாபு வந்து பதறாரு. இருக்கிற நீங்கள் அதான் அமைச்சர் பதவி கிடைக்கணும்னு பார்த்தா இந்த எம்எல்ஏ பதவி கூட இருக்காது போல இருக்குன்னு சொல்லி அவர் பதறாரு. இதுதான் உண்மை. அப்போ இது எல்லாத்தையும் மடைமாற்றம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணாக்கா கட்சிக்காரங்க இந்த துண்டு துகடா அத்தனை பேரும் டிஎம்கேலாம் சைலண்டாக இருப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல். அதுக்கு பிறகு தான் இந்த த்ரிஷா விவகாரத்தையும் வேறு யாரும் இனிமேல் எடுத்து பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு 4 விஷயத்துக்காக செய்யப்பட்டது தான் இந்த கைது நடவடிக்கை. தவிர அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு 6 அறிவு வேணும். சும்மா பிளைனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. உதயநிதி கைதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காத நபர்கள் கிடையாது.
அதனால் இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் முதல்ல ஒரு கேள்வி, இதில் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று நிவேதா பெத்ராஜ், இன்னொருத்தன் வந்து அந்த பைத்தியம் ஒருத்தர் இருக்கான்ல விஜயோட அந்த ஃப்ரெண்ட் சஞ்சீவின்னு சொல்லிட்டு, இந்த அவனை கேட்க நினைச்சு இப்போ வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறது இதுதான். சஞ்சீவ் வீடியோ எடுத்தார் இல்லையா, அந்த வீடியோ ஏன் எடுத்தாரு? அதை இப்போது ஏன் எடுத்தாருன்னு இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து விஜய் காமிச்சாருன்னு சொல்லிட்டு, இப்போ தேவையில்லாமல் வந்து விஜய் வந்து சிக்கலாகுதுல்ல, விஜய் பேர் அடிப்படுதுல்ல இந்த இடத்துல. நீ எதுக்கு ஃபோட்டோ எடுத்த? ஏன்னா நீ ஃபோட்டோ எடுக்கிறத வந்து உன்னை ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் பல பேர், அது கூட தெரில உனக்கு. வீடியோ எடுத்தாரு. அதான் சொல்கிறேன்ப்பா, நீ ஃபோட்டோ எடுக்கிறத வந்து இன்னொருத்தன் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து இன்னொருத்தன் வீடியோ எடுத்துக்கிறான். எதுக்கு எடுக்கிற? இப்போ தேவையில்லாமல் இதுலேயே வந்து விஜய் வந்து இழுத்து பேசுறதா இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் பார்த்துங்க. இப்போ இந்தம்மா புறங்கூறாமைன்னு சொல்லி ஒரு குரல் வாசித்தாங்கல்ல, நான் கேட்குறேன், இப்போ நீ இதை வந்து இந்த குரல் போட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதிக்கும் இவங்களுக்கும் உறவு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு பேசும் பொருள் ஆகுதுல்ல. ஆமாம், அதாவது வேலையை பார்த்துன்னு போகாமல் இவனுங்க தின்னுட்டு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா கடந்து போங்க, இல்லை அரசியலுக்கு நேராக அரசியல் வாருங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீடியோ எடுக்கிறதும் கைது பண்ணது, இந்த மாதிரி குரல் போடுறதும். நீங்கள்லாம் யாருன்னு தெரியாதா? சஞ்சீவ் யாருன்னு தெரியாதா? ஊருக்கே தெரியும். அதெல்லாம் வந்து கடந்து போயிடணும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த கைது நடவடிக்கை ஒரு அரசியலுக்காக பண்ணது, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கைதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் என்ன ஒன்று பேக் ஃபயர் ஆகிடுச்சு. டிவிகேக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம், அது மட்டும் இங்கே சொல்கிறேன். என்ன எதிர்பார்த்துன்னு கேட்டால், டிவிகே தரப்பில் அல்லது விஜய் தரப்பில் இவங்க கட்சி தரப்பில் எதிர்பார்த்தது என்னென்னா, டிவிகே தலைமை எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி கைது செய்து உள்ளே போகும்போது அங்கே திரளாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லிட்டு மக்களை சேர்த்து தாவேகாவை சேர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகிகள் பெரிய அளவில் மக்களை திரட்டி உதயநிதிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க எதிர்பார்த்தாங்க. அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா, தஞ்சாவூர் முழுவதுமே வந்து ஸ்தம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காரணம் என்னன்னா, கட்டமைப்பு. கட்சியோட கட்டமைப்பு இல்லைன்றது எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். கண்டிப்பாக நாகையாக இருக்கட்டும், திருச்சி சரௌண்டிங் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நாள் உள்ளே வச்சுருந்தால் கூட, உதயநிதி வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா நாகை, திருச்சி, கரூர் இந்த மாவட்டம்லாம், டெல்டா மாவட்டம்லாம் வந்து ஸ்தம்பிச்சிருக்கும். இது தேவையா? இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் பேசணும்ல இருக்கிற. அப்போ அங்கே கட்சி கட்டமைப்புன்றதை புரிஞ்சுங்கப்பா. டிவிகேல கட்சி கட்டமைப்பு இல்லை. அங்கே விஜய்ன்ற ஒரே ஒரு மனிதருக்காக கூட்டம் தான். அங்கே நாளைக்கே விஜய் போனால் தான் ஸ்தம்பிக்கும். கரெக்டு தான். இது யதார்த்த நிலை. இது